மகள் நிற்காதுங்க விட்டு விலகி உட்காருங்க 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 பாலத்தை விட்டு விலகி நீங்க பண்புடன் உட்காருங்க 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 இப்ப வந்தீங்களா இதற்கு முன்னாடி வந்தீங்களா நீனத்து நாடகத்தை பார்க்க வந்தீங்களா பாருங்க நல்லா செய்தாருங்க நீங்க வாங்க வாருங்க நல்லா செய்தாருங்க அப்படி வாங்க பாருங்க நல்லா செய்தாருங்க அருமையில பெருமையில ஆகிய பாருங்களே உங்கள் ஆரவாரத்தை அடங்கி உட்காருங்கள அருமையில பெருமையில அக்கவர்களே ஆட வர்ற பேச்சுகளை பாட்டு கேள்வி பெருமையில அருமையில புண்ணியவதிகளே உங்க பொண்ணான பேச்சுக்களை பாட்டுகள பெருமையில திருமையில புண்ணியவதிகளே உங்க பொண்ணான பேச்சுகளை நிப்பாட்டுங்களே மார்களே ஆத்தா மார்களே உங்க சின்னாயி மார்களே உங்க பெரியாயி மார்களே என்ன பெத்தாயா ஐயோ ஐயா ஐயோ ஆத்தா மார்களே அடி பாட்டி மார்களே ஓ பொண்டாட்டி மார்களே ஏ உடனே ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது ஏ ஆம்பளையா ஆம்பளை இல்ல நீங்க ஆம்பளை தானே சரி இந்த மாறு மாறுன்னு சொன்னீங்களே எந்த மாறு சொல்றீங்க நான் சொன்ன ரெண்டு மாறு எந்த மாறு நான் சொன்ன தாய்மார்களே தந்தைமார்களே சரி அந்த மாறு சொன்னேன் நீங்க எந்த மாறு சொன்னீங்க நாங்க உள் மாறு வெளிய மாறு வச்சோம் ஐயோ விளக்க மாறு வேண்டாப்பா விளக்க மாத்த பத்தி ஞாபகப்படுத்தாத என்ன காரணம் விளக்க மாத்தால அடி வாங்கி விளக்க மாறு மாதிரி போனதே மிச்சம் ஐயய்ய அண்ணே உள்ள ஒரு லைட் போட்டுருந்தேன் வெறும் கருவுன்னு இருட்டா கிடக்குது ஏய் லூசு பேல கண்ணாடியை கழட்டி போடுறா ஆமா 27 ரூபாய்க்கு வாங்குற கண்ணாடி அப்படித்தான் இருக்கும் போல அப்படித்தான் இருக்கும் பல்சனு ஆமா ஆமா ஹலோ ஹலோ அண்ணே குளத்துக்குள்ள உடந்து கேட்குற மாதிரி இருக்குது இந்த பெட்டியை ஏத்து ஹலோ 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 பேஸ் வை ஹலோ 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 சரி பாப்பா புருஷனுக்கு இல்லாம புள்ள குட்டி பெற்றிருக்கேன் புரியவான்களுக்கு வணக்கமே புருஷனுக்கு இல்லாம புள்ள குட்டி பெற்றிருக்கோம் முன்னைக்கு மகளுக்கு வணக்கமே கல்லில் வெளியே முட்டை பூச்சி மருந்து குடிச்சு கையிலாத ஒருவருக்கு வணக்கமே மதுரையில தொழில் விட்டு புத்தி புத்தி கிட்டு கையிலாச பொண்ணுக்கு வணக்கமே அப்படி வணக்க வணக்க வணக்கமே இங்க வந்திருக்க பரிவாருக்கும் வணக்கமே அப்பா வணக்கம் வந்தன நமஸ்கார் நம்ம குஸ்கா நம்ம இங்க புரோட்டா கிளம்ப போயிடலாம் ஏற்கனவே இட்லி தோசை தான் இன்னைக்கு ஆமா சாப்பாடு அருமையான சாப்பாடு அருமையான ஒரு சாப்பாடு ஆமா வணக்கம் வந்தனம் நமஸ்கார் அப்படின்னு சொன்னேன் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரி எல்லாத்துக்கும் வந்தவங்களுக்கு வணக்கத்தை சொல்லணும் வணக்கத்தை சுணக்கம் இல்லாம நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இத்துடன் நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம் ஆமா நீங்கள் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த நாடகத்தை இதே உங்களுக்கு முன்ன ஆரம்பிச்சாச்சு நீங்க சிரிப்பு முகத்தோட சிந்திக்கணும் உட்கார்ந்துருக்காங்க உங்களை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் இதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை அமைச்சிருக்கிறாங்க இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு உங்கள் அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வந்துங்கமோ வணக்கத்தை சொல்லணும் வணக்கத்தை சுணக்கம் இல்லாம சரி ஏன்னா என்ன பெத்த ஆத்தா மார்கள பின்னாடி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க எப்படி நான் போய் ஹலோ சாமி அழைக்கிறதா ஹலோ ஹலோ அண்ணா ஜான் ப்ரோ மைக் இருக்கா வெள்ள மைக் இருக்குல்ல ஹலோ இந்த வெள்ள மைக்கு சுள்ளுன்னு இருக்கும்ண்ணே ஆமா ஹலோ ஹலோ கேட்கலன்னு சொல்லி தானே சொல்றேன் டீ சாப்பிட்டா சொல்லுன்னு இருக்கும் தெரியும் ஹலோ 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 சரி உள்ளதை வச்சு நல்லது செய்வான் சரி அண்ணே உங்களுக்கு கேட்குதுல்ல உங்களுக்கு கேட்குதா சரி ரைட் உங்களுக்கு கேட்டா ரைட்டு அப்புறம் கேட்குது கேட்கல சரி வந்து வணக்கத்தை சொல்லுவோம் வணக்கத்தை சுணக்கம் இல்லாம ஹலோ ஹலோ அம்மா மாரே ஐயா மாரே வணக்கம் உங்க ஆசைக்கு ஏத்தபடி இருக்கும் அம்மா மாரே அக்கா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க எனக்கும் அண்ணா மாரே தம்பி மாரே வணக்கம் அட கூத்தலைகள் இருக்கும் நடக்கும் அம்மா மாரே ஐயா மாரே வணக்கம் உங்க ஆசைக்கு ஏத்தபடி இருக்கும்
இங்க ஆலமரம் இங்க விழுந்த பதினாகிற தண்ணீர நானே நானே ஒரு தண்ணீர நானே நானே வச்ச பார்வை தீராதடி மச்சான் கூறி மாறாதடி நேரிலே விழுந்தனும் பூசமா சந்தனும் அடிச்சிருக்கிற பத்தல சல்லாட்டடி புள்ள அவசரமா புள்ள வச்சு பூட்டடி இதுக்கு பதிலைக்கு ஓட்டடி நாளைக்கு புதுவிதமா பழக்கங்களை மாத்தடி பிடிச்சிருந்த செடிகளுக்கு ஓட்டடி அடி புதுவாரமா கலக்க போல மாத்தாடி வெள்ளி மாலை ராணி மல்ல புள்ள விரகடிக்கோ நாகமல பக்கத்தில புள்ள நான் இருக்கேன் கத்தில பொதுவாக மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்ட சிங்கம் உண்மையா சொல்வே எல்லாதா செய்வே வெற்றி வரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்த பாடுவோம் எல்லாருவோம் என்னோட ராசி நல்ல ராசி எப்போதும் பெரிய காசி அந்த மக ராசி உங்களுக்கு பேசி கிட்டி எல்லாம் கொட்டி வாசி இழந்த போல உனக்குதான் ஜபத போல உனக்குதான் அरे பூ உனக்குதான் அरे கொஞ்சம் பிராபு உனக்குதான் பால் பழம் உனக்குதான் பயா சம உனக்குதான் தெக்கன உனக்குதான் சக்கர பொங்கல் உனக்குதான் முருகா பார்த்து முடிஞ்சா மலை ஏத்து எது கந்தாக்கா பார்த்து என்ன கட்டு கை மாத்து வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள மட்டும் இல்ல புத்து நம்பர் வட்டா புள்ள செம்மரளி மொட்டா புள்ள மந்த புள்ள கிண்ட புள்ள வாலிபத்தை கண்ணி புள்ள வச்சுக்கவா வச்சுக்கவா உன்னை மட்டும் நெஞ்சுக்குள்ள சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணுமில்லே கூப்பிட்டா ஓடி வருவாளா மாரியம்மா குடிவாட்டா ஆடி வருவாளா விட்டா ஓடி வருவாளா மாரியம்மா குலவ போட்டு ஆடி வருவாளா அண்ணே இப்ப சாமி அழைக்க போறேன் சரி இன்னைக்கு என்ன நாடகம் இன்னைக்கு என்ன நாடகம் மகமாயி நாடகம் மகமாயி நாடகமா போடா லூசு பேல நோட்டீஸ் பாத்தீங்களா ஓய் வள்ளி திருமணம் திருமணமா மகமாயி நாடகத்துல சாமி அழைப்பார் ஆமா பாண்டிச்சாமி நாடகத்துல சாமி அழைப்பார் ஆமா முத்தாளம்மை நாடகத்துல சாமி அழைப்பார் கண்டிப்பா ஆனா நம்ம வள்ளி திருமண நாடகத்துல இன்னைக்கு சாமி அழைக்கிறோம் என்ன சொல்ற ஆமா என்ன பெத்த ஆத்தா மருக மேல இப்ப சாமி வந்து வரும் எப்படி சத்தியமா வருதுங்கிறேன் நிஜமா சரி இப்ப சாமி அழைக்க போறேன் சாமி இல்ல உனக்கு சாணி வந்துருண்டி சத்தியமா சாமி வருதுங்கிறேன் சாச்சிருவோம் என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா கொஞ்சம் இருக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா சாமி வரும் பாரு சரி எப்படி பாப்போம் நான் அழைக்கிற அலையில சாமி வருது சரி ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்க சொல்லுங்க சாமி இந்த ஊருக்குள்ள நான் சாமி அழைச்சு சாமி வரலனா சரி ஏன் சம்பளத்தை உங்கள்ட்ட தந்துடுறேன் உங்க சம்பளம் ஆமா 150 ரூபா சம்பளமா 350 ரூபா சம்பளம் நான் பைப்பல சரி நான் ஏதோ ஒரு சம்பளம் வை சரி ஏன் சம்பளத்தை பூரா உங்களுக்கே தந்துறேன் நாங்க வச்சுக்குவோம் ஆமா சரி பாப்போம் ஒருவேளை சாமி வந்துருச்சுனா உங்க 4 பேத்து சம்பளம் எனக்கு வரணும் அது எப்படி ஒரு ஆள் சம்பளம் 4 பேத்துக்கு எங்க 4 பேத்து சம்பளம் உங்களுக்கா ஆமா அதுதானே போட்டிக்கு சரி அழைச்சு பாப்போம் உனக்கு அழைப்பமா அழைக்க போறேன் அத்தா பெரியவங்கள எல்லாம் கை தட்டிங்க பாப்போம் எல்லாம் தூரம் உட்கார்ந்திருக்காங்க என்னடா 15 ஓட்டு கூட வரல ஆரம்பமே அமர்க்கலமா இருக்குப்பா ஆரம்பமே அமக்கலமா இருக்குது ஆமா எல்லாம் கை தட்டி உங்க வேலை சாமி அழைக்க போறப்ப சாமிக்காக அழைப்போம் அப்பா அதான்டா கை தட்டுறாங்க இப்பதான் கை ஹலோ உடு கை பீடித்தவளே தாயே உத்திராட்சம் அணிந்தவளே பம்பை பிடித்தவளே தாயே பார்வதியே ஓடிவாமா உடு கை பீடித்தவளே தாயே உத்திராட்சம் அணிந்தவளே பம்பை பிடித்தவளே தாயே பார்வதியே ஓடிவாமா பம்பை பீடித்தவளே தாயே பார்வதியே ஓடிவாமா அலக்கட்டுமா தாயே அலக்கட்டுமா கதக எழுபெற அலக்கட்டுமா அழைக்கணுமா தாயே அழைக்கணுமா உங்க கதக எழுபெற அழைக்கணுமா தாங்க காரியமா அலக்கட்டுமா ஆடி வர வேணுமதி அலக்கட்டுமா இந்த ஒரு சாமி ஒண்ணு அழைக்கணுமா ஆடி வர வேணுமடி அழைக்கணுமா செய்ய போறேன் மகாமுத்தாலமா எது செய்ய போறேன் மகாமுத்தாலமா ஓடி மாமா முத்தாலமா ஓடி வர வேணுமா முத்தாலமா ஆடி வாரா மாதிரி ஆடி வாரா அக்கினி செடி தூக்கி ஆடி வாரா தேடி வாரா மாதிரி தேடி வாரா கிச்சடியா கொண்டால தேடி வாரா கூப்பிட்டா ஓடி வருவாளா முத்து மாதிரி குலோபட்டு ஆடி வருவாளா அம்மா கூப்பிட்டா ஓடி வருவாளா முத்து மாதிரி குலோபட்டு ஆடி வருவாளா பாப்பர் ஒண்ணு போல பட்டு முடுத்தி பரபரைக்க போல செய்ய கொடுத்தி வேப்பைகளை கெடு புள்ள குத்தி விளையாடி வா ஓடி 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 ஏய் ஓடிவா 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 அட விடு 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 பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது
பிடிக்காத 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 விடுங்க 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 விடுங்க. அட விடுங்கக்கா, அட விடுங்கக்கா, அட விடு, அட போட்டு அமுக்காதீங்கக்கா, அட பச்சை சேலக்காரக்கா, அட விடுக்கா விடுக்கா, அட விடுக்கா. அத்தா ஓடி வா. அட அட விடுக்கா, பச்சை சேலக்காரக்கா, போட்டு அமுக்காதக்கா, விடுக்கா. மேடைக்கு விடுங்கம்மா. அட விடுக்கா, விட்டுருங்க விட்டுருங்க மேடைக்கு விடுங்க. விடுக்கா விடுக்கா. டேய் லூசு பேர, ஓய் சாமி எங்க வந்துச்சு? அதான் அந்த அக்கா போட்டு அமுக்குதா. அந்த அக்கா அப்படியே ஏந்திருச்சு, அப்படியே இந்த பக்கம் திரும்பி படுத்துறா. ஓ முருகிட்டு உட்காருதாடா. சாப்பாடு செரிமானம் ஆகாம முருகிட்டு உட்காந்துருக்குடா. சாப்பாடு செரிமானம் ஆகாம முருகிட்டு உட்காருதா. சாமி தான் வந்துச்சு நினைச்சியா? நான் சாமியில வந்துச்சுன்னு நினைச்சேன். ஒரு ஆள் சாணிதான் வரும். இன்னைக்கு சாணி வந்துடும் போல இருக்குது, பார்த்தாவே தெரியுது. உன் சம்பளம் எங்களுக்கு தான்பா. ஓய் உன் சம்பளம் எங்களுக்கு நான் இதுதான். எவ்வளவு சம்பளம் கொடுக்க போறான்னு தெரியல, வாங்கிட்டு போய் தொலை. ஆமா, பேர் நண்பு கொண்ட பெரியவர்களே, பிறப்புக்கிற மறைக்கிற தாய்மார்களே, காலையில் காடு சென்ற மாலை மண்ணை பொண்ணாக்கு மாபெரும் வேசப்படும் மக்களே, அதுக்கு கோவில் பூசாரிக்கும் ஊராட்சி பட தலைவர் ஐயாவருக்கும் விழாவை நடத்தி கொண்டிருக்கும் இளைஞர் நட்பணி படத்தினருக்கும் அதுக்கடுத்தபடியாக போட்டோங்களே போடாதவங்களே என்னத்த வெத்தலை வைக்க ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? வெத்தலை வைக்க போடுவா யாரும் கீழே துப்பப்படாது. அப்படியே வந்து பப்புனுக்கார மூஞ்சில காரி துப்புங்க. ஏன் என் முகர கார்பேஜ் தொட்டி கக்கூசா? நீ தானே கீழே துப்புன்னு சொன்ன. அது அவ ஆளுகள் அப்புறம் அது இல்லனே. நைட் 12 மணிக்கு மேல பப்பு டான்ஸ் முடிஞ்சு போயிடும். ஆமா, சில பேர் கையில பிடிச்சிட்டு படுத்துருப்பாங்க. என்னத்த பாய்தலோட ஐயா அப்படி சொல்லு. பாய்தலோட கையில பிடிச்சிட்டு படுத்துருப்பாங்க. சில பேர் பாருங்க எனக்கு நினைச்சுக்கிட்டு என்ன வண்டிட்டு வாய ஆண்டு தூங்குவாங்க. அவங்க வாயில துப்பிருங்க. ஆமா, அவங்க எதை நினைச்சு கடக்கல் முடிக்கிட்டு போகட்டும். போனவங்களே போகாதவங்களே எங்க எங்க உங்களை மாதிரி பெரேசமா ஓய் அட வெளிநாடு போனவங்களே போகாதவங்களே, வெளிநாடு போனவங்களே போகாதவங்களே. சரி, அதுக்கு வந்து வயசுக்கு வந்தவங்களே வராமல் ஏங்கி கொண்டே இருப்பவங்களே. அது நான் ஏங்கி கொண்டு இருப்பவரே. வயசுக்குன்னா அது ஒரு பெரும் சீக்கு. சீ கன்றாது சீக்காயா அது? அந்த சீக்கு இல்லையா? வேற என்ன சீக்கியா? நான் சொல்ற சீக்கு வேற, நீங்க சொல்ற சீக்கு வேற. நீ சொல்ற சீக்கு என்னதியா? அது பெண்கள் வயசுக்கு வரதுக்கு முன்னால பருவம் அடைவேன்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி. இந்த பொம்பளை பிள்ளைங்க பருவம் அடைகிறதுக்கு முன்னால பாவாடை சட்டை போடுவாங்க. சரி, அப்ப வந்தோனே அவுத்து போட்டுருவாங்களா? அதுக்கப்புறம் தாவணி பாவாடை சட்டை சேலை ஜாக்கெட் கட்டுவாங்க. சரி சரி. இந்த ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வரது தெரியுமா? எப்படினே? சத்தியமா தெரியாது. சத்தியமா தெரியாதுனே, சொல்லுனே. நீ வயசுக்கு இல்லையா? தெரியாது மாப்ள. ஏப்பா நீ வந்துட்டியா இல்லையா? இங்க இரு. பாலன கூட நான் வயசுக்கு இல்லையாமா. பாலு ஏ பீ பாலு பீ பாலு பீ சி பாலு நீ வயசுக்கு வந்துட்டியா? என்ன வயசுக்கு வரதுனா என்னவா? டேய் நீ வயசுக்கு வந்துட்டியான்னு கேட்டடா. தெரியாம உட்கார்ந்திருக்காரு. உனக்கே தெரியாத அண்ணா? ஐயோ ஐயோ. ஏப்பா தாளக்காரரா வயசுக்கு வந்துட்டியா? இவன் என்கிட்ட கேட்டதுக்கு இந்த ஐயா புத்திய செருப்பாலே அடிக்கணும்டா. இங்க பாரு, நான் வயசுக்கு வந்துட்டனால டெய்லி டெய்லி பாத்துட்டு வராராமா. டெய்லி பாக்குறாங்களா? ஏன்டா தம்பி நீங்க வந்துட்டீங்களாடா? சிரிக்கிறாங்கப்பா. என்னடா மண்டை வெட்டே சரியில்லையாடா? ஏப்பா நீங்க யாருக்குமே தெரியாது, ஆண்கள் வயசுக்கு வந்தா எப்படி சொல்லுங்க? ஏப்பா அத கொஞ்சம் சொல்லுங்க கேட்கும். தம்பி நீங்க வந்துட்டீங்களாடா? தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க. இது என்னடா மண்டை வெட்டு நான் நக்குன மாதிரி. இந்த ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வரது எப்படின்னா, எப்படி ஆம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தா அரும்பு மீச முளைக்கும். அரும்பு மீச அத மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. அரும்பு மீச மூக்குல முளைக்கும். மூக்குலையா? மூக்குக்கு கீழே முளைக்கும். சரி, இன்னொரு விஷயம் எதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறோம்? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? கொட்டையில மசுறு முளைக்கும். லூசு பேரா பித்த பேரா தாவா கொட்டையிலயா? ஏண்டா நான் சொல்றேன் தாவா கொட்டையா? ஏய் இவ கொட்டைங்க சிப்பா ஊத்து பாக்குறான். குனிஞ்சு பாக்கலாம். டேய் குனிஞ்சு பாக்கலாம் பாரு. குனிஞ்சு நான் சொல்றேன் தாவா கொட்டையில அருமை மீச முளைக்கும்டா. அருமை நாடகமைப்பாளர் மகி அருமைனார் சென்றவளா வெற்றமரசு கொட்டிரும் உங்கள் வீட்டு பிள்ளை மகி கூப்பிட்டவர்களுக்கு ஓடோடி வரும் அருமைனார் நாடகமைப்பாளர் சொல்லக்கூடிய மற்றும் எஸ்.என். ராஜப்பா மற்றும் அண்ணா அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கார். அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நடிகை வணக்கம் 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 பல. ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ.
சலூமியா சலூமியா சொன்ன கதி சோறுடா துதும்பு கருவாடுடா கால மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா சலூமியா சலூமியா பொடி முகமோ கெளுத்தி மீன் மனமோ சன்னா குண்ணி இது விழாக்குடாக காது அவரை கவச்சவ பாலுடா அது விழாக்குடாக காது அவரை கவச்சவ பாலுடா ஏன் தோண்ணி அவ பொன்னேரி ஒரு சில்காச்சு அந்த கடலை கேளு அலைய சொல்லு கடிய கேளு புது பதில சொல்லு சலோமியா சலோமியா கழுத்துக்காரி விரவில் விளக்கு போடும் லைட்டில் சண்டுக்காரி கிழிஞ்சல் சிரிப்புக்காரி சங்கு கழுத்துக்காரி விரவில் விளக்கு போடும் லைட்டில் சண்டுக்காரி அவ சொல்றாங்க பாடு மச்சக்கண்ணி கொத்துக்கிட்டு போகாதுடா அவ சொல்றாங்க பாடு மச்சக்கண்ணி கொத்துக்கிட்டு போகாதுடா அவ பொன்னேனி ஒரு ஊச்சாந்து மீன் குழம்பு போல மடக்கு பொண்ணு கண்டு மறந்த போல மனசு சலோமியா சலோமியா சுண்ட கதி சோறுடா சுடுது கருவாடுடா பால மீன் காலுடா ஸ்டைல பாடுடா சலோமியா சலோமியா அப்படின்னு சொல்லிட்டு மணி மச்சான் சொல்லுங்க. அடையா கேக்குற ஏயா கேட்கலையா? அப்படியா மனுஷன் வாழ்க்கை மயிர புடுங்குன வாழ்க்கை என்ன அப்படி உங்க வாழ்க்கை அப்படி ரொம்ப கஷ்டமா போச்சு? அட ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா? சரி சொல்லுங்க. மனுஷனா பிறக்கப்படாது, பிறந்தா கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்க வாழ்க்கையில எப்படி? வாழ்க்கையில பெரிய தொந்தரவே கல்யாணம் பண்றேன். ஒரு மனுஷன் சந்தோஷத்தை கெடுக்கிறதே வேற என்னன்னு கேக்குற? என்னது? இந்த கல்யாணம் மட்டும்தான். சரி ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன காரணம்? என் முன்னாடி வந்து டெய்லியும் சண்டை போடுவான். டெய்லி சண்டை, டெய்லியும் சண்டை. சரி எப்ப பார்த்தாலும் சண்டையை போட்டுட்டே இருப்பா. காரணம் என்ன? என்ன காரணம்? எனக்கு 3500 ரூபாய் சம்பளம் நாடகத்துல. 3500 ரூபாய் சம்பளம். சரி காலையில குச்சியை வச்சுக்கிட்டு வாசப்படி முன்னாலே நிப்பா. என்ன குச்சியை வச்சுக்கிட்டு? கையில ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு. சரி 3500 ரூபாய் காசை கொடுத்தாதான் வீட்டு வாசப்படியை தாண்டி வீட்டுக்குள்ள போக முடியும். இல்லன்னா வெளியே தான் படுக்கணும்பா. சரி கஞ்சி ஊத்த மாட்டா, பெரிய இமிச்சையா போயிடும். சரி நான் வர்றப்போ ஒரு கோட்டு, போறப்போ ஒரு கோட்டு போடுவேன். சூப்பர். ஏன் வேற என்ன பண்றது? இவ்வளவுதான் செலவு பண்ணு, வேற எந்த பழக்கமே இல்ல. பீடி சிகரெட் எல்லாம் இந்த பழக்கமே கிடையாது. சரி ஆமா எப்பாவது தண்ணி அடிச்சா அப்புறம் ஒரு அவ்வளவுதான்.
சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் முன்னாடி கேட்பேன் 3500 ரூபாய் காசை கொடுத்தீங்கன்னா உள்ள விடுவேன் சரி இல்லாட்டினா விட மாட்டேன் அப்படின்பா சரி சொல்லிட்டு 3500 ரூபாய் காசை கொடுத்துட்டு நாய் பிய திங்கன்னு தின்னுட்டு தான் இருக்கிறேன் இன்னமும் வேற வழி இல்லையே சரி அப்படின்னு சொல்லிட்டு நாடக சீசன் முடிஞ்சு போச்சு நாடக சீசன் முடிஞ்சோன்னா நாடகம் இல்ல ஆமா எனக்கு நாடக தொழில விட்டா வேற தொழில் தெரியாது சரி சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன் வீட்டுல படுத்துட்டு ரெண்டு நாள் போட்டு படம் பார்ப்பேன் சரி என்ன படம் டிவி பார்ப்பேன் இதுதான் எனக்கு தெரியும் சரி வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது இந்த நாடகத்துல பப்புனு போடுற வேலை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல இருந்தேன் சரி அப்ப இங்க முன்னாடி சொன்னா என்னன்னு நீ எல்லாம் ஆம்பளையா யார பார்த்து என்ன கேட்டா உங்களை பார்த்து என்ன கேட்டா ஏன் முண்டாச்சி ஏன்னா நீ எல்லாம் ஆம்பளையா மறுபடியும் கை நீட்டு வரு என்ன கேட்டா அப்படி நீ எல்லாம் சோத்தை திங்கிறியா வேத திங்கிறியா அப்படி என்னைய கேட்டா என்ன அப்படி என் முன்னாடி கேட்டா அதுக்கு என் ஏன்டி அப்படின்னு சரி ஏன்டா உன் மோரைக்கெல்லாம் ரெண்டு புள்ள வேற அப்படி என்னைய கேக்குறா உங்களை ஏன் முண்டாச்சி ஏன்டா உங்களுக்கு எல்லாம் ரெண்டு புள்ள வேற இன்னும் அந்த மொசிறு பத்தாதுன்னு வயித்துல வர வச்சுக்கிட்டு இருக்கிற யார் நல்ல நாய் பிய திங்கிற கட்டில படுத்துக்கிட்டு படம் பார்த்துட்டு படுத்துக்கிற சரி குழம்பு வச்சு 3 நாள் ஆகுதுடா இந்த பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்கல டீ வாங்கல ஏன்டா ஒரு வேலைக்கு போட அப்படின்னா சரி வேலைக்கு போக முடியாது வேலைக்கு போக முடியாது என்ன காரணம் எனக்கு எந்த வேலையும் தெரியாது இதுதானே உண்மையான விஷயம் ஆமா எனக்கு போனா நாடகத்துக்கு தான் போக தெரியும் நாடகத்துல போய் நடிக்க தெரியும் வேற எந்த தொழிலும் எனக்கு தெரியாது சரி அப்படின்னு சொன்னேன் ஏன்டா வேற எந்த தொழிலும் போக மாட்டியா ஏன்டா போய் சம்பாதிச்சிட்டு வாடா அப்படின்னா சரி நான் போக முடியாது நாடக தொழிலுக்கு மட்டும்தான் போவேன் சரி இஷ்டம்னா இல்லன்னா உங்க பேடுக்கு போ ஓஹோ என்னது இஷ்டம்னா இரு இல்லன்னா உங்க ஆயி அப்பா போடிட்டேன் சரி அவ என்ன பண்ணிட்டா பொசுக்குன்னு கோவப்பட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் அவ ஊக்கத்தை பத்தியா என்ன திணறு அவளுக்கு நீ சொல்லிக்கிட்டே கேட்காம பாத்தீங்கன்னா அப்பா வீட்டுக்கு போயிட்டா சரி சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாரம் பார்த்தேன் நம்மளா சோறாக்க வேண்டியது நம்மளா துணி தைக்கிறது நம்மளா திங்க வேண்டியது சரி இது என்னடா மனுஷன் வாழ்க்கை மனுஷனா புடுங்குற வாழ்க்கை சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி வெக்கத்துக்கு துக்கம் இல்லாம பேசாம என் முன்னாடி வீட்டுக்கு போயிட்டேன் சரி அங்க போய் என் மாமனார் வீட்டுக்கு போனேன் பாடி வா ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் இனிமேல் டெய்லி 500 ரூபாய் சம்பளம் கொண்டு வந்து தரேன் சரி ஒண்ணு கவலைப்படாத எனக்கு சோறாக்கி ஊத்து வாடி போவோம் அப்படின்னு சரி அதுக்கு ஏன் முன்னாடி சொன்னா வர முடியாதுடா போடா ஏப்பா என்ன காரணம் போடா என்ன காரணம்டா டெய்லி 3500 ரூபாய் சம்பளம் கொண்டு கொடுத்தீங்கன்னா தான் உன் வீட்டுக்கு வருவேன் உன் கூட வாழுவேன் சரி இல்லாட்டினா வாழ முடியாதுடா போடா யார் உன்னைய அப்படி ஏன் முன்னாடி சொல்லிட்டா நான் எவ்வளவு கெஞ்சுறேன் சரி கால்ல விழுந்து கதறேன் ஏ வாடி உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்ல சரி சோறு இல்லாம தண்ணி இல்லாம கிடக்குறேன் வாடி போமா அப்படின்னு சரி நீ எது இல்லாம கிடந்தாலும் சரி எனக்கு தேவை 3500 ரூபாய் சம்பளம் அதை வாங்கி பழகிருச்சுல ஆமா வாங்கி பழகி போயிருச்சுல வாங்கின கையை விடுமா விடுமா கம்மியா கொடுத்தா வாங்காது விடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாடின்னு கெஞ்சி பார்த்தேன் சரி இவ வர முடியாதுடா போடா போடா அப்படி மறுபடியும் சொல்லிட்டா சரி அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன் வீட்டுல போய் சோறாக்க என்னன்றது வீட்டுல 3 மாடு 20 வெள்ளாட்டு குட்டி இருக்கு சரி அத பார்க்க ஆள் இல்ல அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன் சரி பேசாம என்ன பண்ணிட்டேன் ஒரு யோசனை பண்ணேன் என்ன யோசனை அது எனக்கு சரின்னு தெரிஞ்சு கூட்டிட்டு வந்துட்டேன் என்ன நிகழ் என்ன யோசனை இவன் வர முடியாதுன்ட்டா சரி பேசாம என் மாமியாவை கூட்டி வந்துட்டேன் என்னடா சொல்ற அதை இழிச்சிரு போய் மாமியா குட்டியா சோறாக்கி ஊத்தாயா பேச்சாம இருக்கியா நீ அத பெருமையா சொல்லிக்கிற சோறாக்கி ஊத்தடா பேச்சாம இருக்கியா அப்படின்னு சொல்லி சோறாக்கி ஊத்த கூட்டி வந்துட்டேன் சரி கூட்டி வந்தேன் என்னன்னா அது 2 நாள் இருந்துச்சு ஏப்பா போடுமா வாமா இப்படிதான் என் மகளை வச்சு நீ பொழப்பேன்னு எனக்கு தெரியும் பொழப்ப ஏப்பா வீட்டுல வர சோத்த திங்கிற படத்தை பாத்துக்கிட்டு இருக்கிற போப்பா உன் வேலையை பாத்துக்கிட்டு சரி நான் உங்களுக்கு எல்லாம் கஞ்சி ஆச்சு ஊத்த முடியாது நான் போறேன் ஏன் புருஷ விட்டுக்கூட அது கிளம்பி போயிருச்சு சரி அப்புறம் என்னாச்சு அப்புறம் பார்த்தேன் ஒண்ணு லாய்க்கு படல சரி விறுவிறுன்னு காலையில 4 மணிக்கு டீ கடைக்கு போறது வழக்கம் நீங்க ஆமா சரி டீ கடைக்கு போய் பேப்பர் படிப்பேன் பேப்பர் படிப்பேன் என்னட்ட காசு இல்லைனாலும் சரி பக்கத்துல 10 ரூபா கடை வாங்கியாவது பேப்பர் வாங்கி படிச்சிருவேன் கடை வாங்குறது புதுசா ஆமா அப்படி சொல்லிட்டு என்ன பண்றது பேப்பர் வாங்கி படிப்பேன் சரி அதுல ஒரு விஷயம் போட்டுருந்தாங்க என்ன விஷயம் கோழி பண்ண வைக்க 1.5 லட்சம் ரூபாய் லோன் கொடுப்போம்னு கோழி பண்ண வைக்க 1.5 லட்சம் லோன் கொடுப்போம் இருந்தாங்க விறுவிறுன்னு அந்த நம்பருக்கு அடிச்சிட்டேன் போனு சரி அண்ணே 1.5 லட்சம் ரூபாய் லோன் எப்ப கொடுப்பீங்க என் பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அப்பா வீட்டுல இருக்கா சரி இந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டியை கூட்டி வந்துருவேன்னு அங்கே கடன் கேக்குற நீ அப்புறம் என்ன பண்ற பொண்டாட்டியை கூட்டியாரணுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு தம்பி நாங்க லோன் கொடுக்க மாட்டோம் நீ போய் மாட்டு டாக்டரை பாரு
மாட்டு டாக்டரையா? மாட்டு டாக்டர். லோன் கொடுக்க மாட்டு டாக்டர். மாட்டு டாக்டர். மாட்டு டாக்டரை பாரு. சரி. மாட்டு டாக்டரை பாத்தீங்கன்னா அவர் லோன் கொடுப்பாரு தம்பி அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நானும் மாட்டு டாக்டரை பார்க்க போயிட்டேன். சரி. மாட்டு டாக்டரை பார்க்க போனா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் செந்தில் டாக்டர். சரி. என்னடா தம்பி இங்க அப்படின்னாரு. சார் உங்களை தான் சார் பார்க்க வந்தேன். என்னடா விஷயம் அப்படின்னாரு. சார் வேற ஒண்ணு இல்ல, கோழி பண்ண வைக்க 1.5 லட்சம் ரூபாய் லோன் கொடுப்போம்னு பேப்பர்ல போட்டிருந்தாங்க. சரி. அதை பார்த்துட்டு தான் சார் உங்களுக்கு வந்தேன் சார், உங்கள்கிட்ட வந்தேன் சார். தம்பி நீ 1.5 லட்சம் ரூபாய் லோன் உனக்கு தர்றேன், ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஆனா 3 நிபந்தனை இருக்கு அப்படின்னா. என்ன நிபந்தனை? என்ன நிபந்தனை சார் அப்படின்னு. தம்பி 3 சென்ட் இடம் வேணும்டான்னாரு. 3 சென்ட் இடம். சரி. 3 சென்ட் இடம் வேணும்னாரு. சார் ஒண்ணு கவலையே படாதீங்க, நம்மள்ட்ட இருக்குது 6 சென்ட். 3 சென்ட்ல வீட்டை கட்டி இருக்கேன். சரி. இன்னும் 3 சென்ட் சும்மா தான் கிடக்குது, ஒண்ணு பிரச்சனை இல்ல சார், 3 சென்ட் இடம் இருக்கு சார் அப்படின்னு. அப்படின்னு சொன்னேன். தம்பி 2வது நிபந்தனை அப்படின்னாரு. என்னங்க சார் அப்படின்னு. தம்பி அந்த 3 சென்ட் இடத்துல ஒரு கொட்டையை போட்டுருக்கணும்னாரு. கொட்டையை போட்டுருக்கணும், கோழி பண்ண வைக்க. சரி. கொட்டையை போட்டுருக்கணும் அப்படின்னா ஆதாரத்துக்கு. காசு தான் இல்லையா? காசு இருந்தா தான் ஏன் முண்டாட்டி ஏன் கூட வாழ்ந்துருப்பாளே. ஆமா. காசு இல்ல என்ன பண்றது? விறுவிறுன்னு வீட்டுக்கு போனேன். சரி. 5 வெள்ளாட்டு குட்டியை புடிச்சேன். 5 வெள்ளாட்டு குட்டியை வித்துட்டு என்ன ஒரு கொட்டையா போட்டேன். சரி. கொட்டையா போட்டேன்னா போட்டோ எடுத்து கொண்டு காமிச்சேன். சரி. சார் இங்க இருக்க சார், கொட்டையை போட்டேன் சார் அப்படின்னு. சூப்பர். தம்பி 3வது நிபந்தனை அப்படின்னாரு. என்ன சார் 3வது நிபந்தனை? தம்பி ஒண்ணு பிரச்சனை இல்ல, கொட்டையை போட்டேன், இடம் இருக்குது. 3வது நிபந்தனை என்னன்னா ஒரு போர் போட்டு தண்ணி வேணும்டான்னாரு. போர் போட்டு தண்ணி வேணும். போர் போட்டு தண்ணி வந்தா தான் 1.5 லட்சம் ரூபாய் லோன் கொடுப்பேங்கிறாரு. ஆஹா. நான் எங்க போறது 1.5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு? என்ன பண்ண தெரியுமா? விறுவிறுன்னு வீட்டுக்கு போனேன். சரி. 15 வெள்ளாட்டையும் பிடிச்சேன், 3 மாட்டையும் பிடிச்சேன். சரி. பூராத்தையும் வித்துட்டேன். அப்படி போடு. பூராத்தை வித்து 1 லட்சம் ரூபாய் பணத்தை மடியில கட்டிக்கிட்டு போர் போடணுமே. சரி. 1.5 லட்சம் ரூபாய் லோன் வாங்கணுமே. ஆமா. எதுக்கு? 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போர் போட போறேன். ஆமா. 1.5 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறதுக்கு. ஆமா. அப்படி சொல்லு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு விறுவிறுன்னு என்ன பண்ண, இந்த ஒக்கப்பட்டியில சரவணன் இருக்காரு, அவர் நாரதர் போடுவார். சரி. ஒக்கப்பட்டி சரவணன் அவர் நீரோட்ட நிபுணர். அவர் தான் நீரோட்ட நல்லா பாப்பாரு. சரி. சரி சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போனேன். அண்ணே வணக்கம் அண்ணே அப்படின்னு. வாங்க தம்பி என்னடா உனக்கு அப்படின்னாரு. வேற ஒண்ணு இல்ல, நம்ம இடம் வாங்கி இருக்கிறேன், அந்த இடத்துல கோழி பண்ண வைக்கலாம் இருக்கேன். சரி. அதுல நீரோட்டம் பார்க்க சொல்லிருக்காங்க, அதுல போர் போட்டு தண்ணி வேணும்னே அப்படின்னு. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல, வாடா போவோம் அப்படின்னாரு. சரி. வாடா போவோம்னா வாடா போவோம் அப்படின்னு. தம்பி நான் வண்டியில எல்லாம் வரமாட்டேன், கார்ல தான் வருவேங்கிறேன். அந்த ஆளு கார்ல தான் வருவோம்ட்டாரு. சரி. சரி சொல்லிட்டு என்ன 1 லட்சம் ரூபாய் பணத்துல 5000 ரூபாய் எடுத்து இந்த காருக்கு புடி அப்படின்னு சொல்லி கார்ல வா. சரி. அப்படி சொல்லிட்டு கார்ல வர சொல்லிட்டேன். வந்தோடனே என்ன அவர் தேங்காய் எடுத்துக்கிட்டு சும்மா குட்டி ஓட்ட நாய் மாதிரியே சுத்துறாரு. கிடிக்கிடின்னு சுத்துறாரு. சரி. தண்ணியே இல்ல. என்னடா தம்பி தண்ணி இல்லையா? தண்ணியே இல்ல இடத்துல, ஒரு பக்கமும் இல்ல. சரி. என்னடா தம்பி உனக்கு யோகம் இல்லன்னு நினைக்கிறேன், வேணாமடா விட்டுறா அப்படின்னாரு. அண்ணே செலவு பண்ணி 20 வெள்ளாட்டை வித்து 3 மாட்டையை வித்துட்டேன், இப்படியே வாங்கி போடணும். ஆமா. இது கொட்டையை போடணும், எப்படியாவது 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி போடணும்னே, அப்பதான் பொண்டாட்டியை ஓட்டிட முடியும். ஆமா. அப்படி சொன்னேன் அவர்ட்ட. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, வா நம்ம ரோட்டு ஓரத்துல சரி பாமூலையில இருந்து சனிமூலை வாட்டமா போவோம், ஒருவேளை அந்த வாட்டத்துல இது தண்ணி இருக்கான்னு பாப்போம்டானாரு. சரி சொல்லிட்டு நான் வந்துட்டு நேரா தேங்காய் எடுத்துக்கிட்டு நேரா பாமூலையில இருந்து சனிமூலைக்கு தாயா திரும்பினா. சும்மா தேங்காய் கிண்ணறு தூக்கி எறிஞ்சிருச்சு. தேங்காய் கிண்ணறு தூக்கி எறிஞ்சிருச்சு. தூங்குனா தம்பி உனக்கு அவட்டம்டான்னாரு. அவட்டமா? அவட்டமா? அதிர்ஷ்டம். உனக்கு அதிர்ஷ்டம்னாரு. சரி. என்னன்னு அப்படின்னு. தம்பி உனக்கு வெறும் 7 அடியில தண்ணி இருக்குடான்னாரு. என்னடா சொல்ற 7 அடியிலயா? ஐயா எத்த பெரிய பொய்ய சொல்ற. இங்கிட்டு கருமலை போர் போட்டிருக்கேன் 1500 அடி, பூரா ஈரமண்ணா வந்திருக்கு. இங்கிட்டு செலுவம் போர் போட்டிருக்கேன், பூரா வரட்டு போகையா போகுது. எப்படியா எனக்கு வெறும் 7 அடியில தண்ணிங்கிற? பொய் சொல்லாத அப்படின்னு. உனக்கு காசு வேணும்னா காசை வாங்கிட்டு போயா அப்படி சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். தம்பி நான் ஊருக்கு நாரதர் போட்டாது பொய் சொல்லுவேன், ஏன் சாதகம் பொய் சொல்லாதரா அப்படின்னாரு. ஏன் வேணா நீ நம்பிக்கை இல்லைன்னா நீ போர் வண்டியை வர சொல்லு, வர சொல்லி போற போடு, போற போட்டு தண்ணியை வர வச்சு கொடுத்துட்டு போறேன்டா. 7 அடிக்கு மேல போனா அப்படி நான் காசே வாங்கல அப்படின்னாரு. நேரா போர் வண்டியை வர சொல்லிட்டேன். போர் வண்டியை வர சொல்லி தேங்காய் பழம்லாம் உடைச்சு எலுமிச்சம்பழத்துக்கெல்லாம் 4 திசைக்கு விட்டு எறிஞ்சிட்டு ஒரு பைப்புல அரை பைப்பு தாண்டா இறக்குறேன். தண்ணி சும்மா பீச்சுக்கிட்ட அடிக்கிறேன். அப்படி போடு. பக்கம் 15 குளம் ரொம்பி போயிருச்சு. அதிர்ஷ்டம் 16 குளம் ரொம்பி போயிருச்சு. அது மட்டும் இல்ல 42 காடு ரொம்பி தண்ணி போயிருக்குன்னா பாத்துக்க. ஓஹோ அந்த அளவுக்கு தண்ணி. 18 பட்டி கிராமமும் என்னையத்தான் நின்னு வேடிக்கை பார்த்துச்சு. வண்டி கிட்ட வந்துட்டாங்க. இங்க வர்றா அழகர் பயலுக்கு பாடுறா,
நாடகத்துல குட்டி அழகர் பப்புனு வேஷம் போடுறவனுக்கு பாடுறா வெறும் 7 அடியில தண்ணி 7 அடி தண்ணி பாடுறா பூரா நிரம்பி போகுது அப்படி சொல்லி ஊரு பூரா ஏன் பேச்சுதான் சரி சொல்லிட்டு என்ன காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இப்ப எவ்வளவுங்கிற ஆறுதல் போற ஒக்கப்பட்டி சரவனுக்கு 25,000 தான் பேச்சு கொண்டு வந்தார் நீர்வட்டம் பாக்குறதுக்கு 50,000 ரூபாய் கொடுத்தேன் அப்படி போடு 50,000 ரூபாய் கொடுத்தேன் அவ்வளவு யோகம் சரி போர் போட்டதுக்கு எவ்வளவு 75,000 ரூபாய் 75,000 ரூபாய் நான் விடுவேனா 1 லட்சம் ரூபாய் தரேன்னு 50,000 ரூபாய் அடைச்சிருக்கேன் இன்னும் 50,000 ரூபாய் கொடுக்கணும் நான் விடுவேனா காலையில 6 மணி ஆயிருச்சு 3 ஜீப்பு வந்துச்சு எங்க அவன் வீட்டுக்கு என்ன காரணம் தெரியல ஒன்னு விவோ இன்னொன்னு தாசில்தார் இன்னொன்னு போலீஸ் வண்டி 3 வண்டி வந்துச்சு லோன் கொடுக்கிறதுக்கவா லோன் கொடுக்கல என்ன பார்க்க வர்றாங்க அவ்வளவு இருக்கு சரி பார்வை எடுத்துக்க ஒருவேளை ஊருக்கு மக்களுக்கு பூரா தண்ணிய கேட்பாங்க நமக்கு 7 அடியில தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கௌரவம் விடுமா சேர போட்டு ரெட்டனை கால போட்டு உட்கார்ந்து இருந்தேன் சரி யாரா குட்டியாளகர் அப்படின்னாரு சரி யாரு போலீஸ்காரர் சரி நான் பேசாம செவனேன்னு உட்கார்ந்து இருந்தேன் ஏன்னா 7 அடியில தண்ணி இருக்கே நமக்கு நம்மள்ட்ட யார்கிட்ட போய் கெஞ்ச கூடாது யார்கிட்ட போய் கெஞ்ச தேவையில்ல அப்படின்னு சொல்லி யாரா குட்டியாளகர் அப்படின்னாரு நான் தான் சார் குட்டியாளகர் அப்படின்னு சரி என்னடா செஞ்சேன்னாரு என்ன சார் செஞ்சேன் நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு இங்க யாரா போர் போட்டது அப்படின்னாரு நான் தான் சார் போர் போட்டேன் அப்படின்னு யார கேட்டா போர் போட்டேன் அப்படின்னாரு யார கேட்டு சார் போர் போடணும் 20 மாட்டை வித்திருக்கேன் 3 மாட்டை வித்திருக்கேன் எதுக்கு சார் யார கேட்கணும் அப்படின்னு ஓங்கி ஒரு அறை விட்டாரு என்னைய கேட்டா நீ போர் போட்டுருக்கணும் அப்படின்னாரு ஏன் சார் உன்னைய காட்டு போர் போடணும் அப்படின்னு அட எடுவட்ட வயல நீ போர் போட்டது தப்பு இல்ல அங்கிட்டு தள்ளி போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னாரு ஏன் சார் ஏன் விட்டு நாளத்துல எங்கட போட்ட அப்படி தப்பு என்ன சார் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு நீ போர் போட்டது தப்பு இல்ல அட எடுவட்ட வயல கீழே போன காவேரி பைப்பை உடைச்சு விட்டு 5 ஊருக்கு தண்ணி இல்லன்னு 50 பேரை கேஸ் போட்டுருக்காங்கடா அப்படின்னாரு தெரியும்டா கடைசியில 5 ஊருக்காரன் போய் கேச்ச போட்டு என்னைய 3 மாசம் ஜெயில உட்கார வச்சுட்டாங்க சண்டால போயிலுங்க தம்பி 1 லட்சம் உனக்கு ஆசைப்பட்டு என்னென்ன வித்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு கடைசியில என் மாமனார் தான் 3 லட்சம் ரூபாய் கட்டி பெயில்ல எடுத்தாங்க எடுத்து தானே ஆகணும் வேற வழி இல்லையே அது மாதிரி இல்லாமல் என்ன கருத்தை பொன்னவரம் விளையாடக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் மற்றும் பண்ணுவார்பட்டி கிராமம் அருள்மிகு பள்ளப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஐயனார் மதுரை வீரன் சுவாமிகள் மற்றும் 6/5/2025 செவ்வாய்க்கிழமை மற்றும் இரவு புரவி எடுப்பு மறுநாள் மற்றும் 7/5/2025 மற்றும் புதன்கிழமை முத்தாலம்மன் சுவாமி திருவிழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருக அன்புடன் நிகழும் மங்களகர சூத்திர மச்சம் நல்லாபடி இல்லையா விசுவாசு வருடம் செவத்தர மாதம் சித்திரை மாதம் மற்றும் 24ஆம் நாள் மற்றும் 7/5/2025 புதன்கிழமை இரவு சிறப்பு 10 மணியில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்னொலி கலையரங்கில் இன்று நடக்கக்கூடிய நடந்து சொல்லக்கூடிய வேடன் தேடியது மானா மங்கை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ பள்ளி திருமணம் நடிக்கக்கூடிய நடிகர் நடிப்பு சிவேந்தன் நடிப்பு சுடர் சென்றபா பெட்ரமஸ் கொட்டேரும் அருமையினார் MS ராஜ்குமார் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தன் அடிக்க காத்து கொண்டிருக்கிறார் அழகுக்கு பொருள் கூட்டும் கலை தெய்வமே அழகுக்கு பொருள் கூட்டும் கலை தெய்வமே உன் அருள் யாவும் நான் பெற்று அருள் செல்வமே அழகுக்கு பொருள் கூட்டும் கலை தெய்வமே பாட்டுக்காக இவங்களுக்கா பாட்டு சொல்லக்கூடிய இன்னிசை இசை கான கோயில் என்று சொல்லக்கூடிய பி அம்பிகா வடிவலையே வள்ளி நாயகத்தோட காத்து கொண்டு இருக்கிறார் சொல்ல சொல்ல இனிக்குதடா சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் முந்தையதை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா பாட்டுக்கு பாட்டு பேச்சுக்கு பேச்சு வீச்சுக்கு வீச்சு 2 புரோட்டா பார்சல் அவர் ஹோட்டல் கடையில தான் மாஸ்டர் வேலை பார்த்துட்டு இருக்கிறார் என்ன வீச்சு சொன்ன ஆமா அருமையினார் எம் பாலமுருகன் ஒருவனை நாரதன் கலகப்பிரியாரத்தோட கத்து கொண்டிருக்கிறார் பன்னீர் மாலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமல் வெய்யகை பாடுங்களே பன்னீர் மாலை சொரியும் மேகங்களே
மூர்த்தி புகழ் பாடுங்களே எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்குழல் கொடுத்து புகழ்களே எங்கள் புருஷோத்தமல் புகழ் பாடுங்களே. அதுக்கிடையாக அரண்மனை கிளகரசு அரண்மனை சக்கரவர்த்தி தேனீசு தென்றல் தேவகான பேரரசு சொல்லக்கூடிய அருமை வச்சால் மேட்டுக்கடை சேர்ந்த எம்பி மணிகண்டர் வரும் அரண்மனை பின்பாட் வசந்தங்கள் வாழ்த்து ஊவலம் நடக்கின்றது பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்து ஊவலம் நடக்கின்றது எல் பொருகிடுவல்பு தங்கையில் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மல்களை குங்குமம் சிரிக்கின்றது. மனவாளல் தான் வாழ்த்தே பூமலர் பூவி பசங்கள் வாழ்த்து ஊர்வலம் நடக்கின்றே தங்கைகள் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. கைதட்டலாமே அருமையான ஒரு பாடல். அதுக்கு நன்மையாக மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் கோடைக்கடி குமரன் சொல்லக்கூடிய அருமை விக்கே மோகன் மிருதங்கன் தோளக்கடை விளையாட தொப்பி
அதற்கனையாக ஆல்டர் மாஸ்டர் பலவாத்திய புகழ் சொல்லக்கூடிய சென்ட்ரல் மாவட்ட கொண்டிரும் அருமை எஸ் சிவமணியோட பாலிச்சாமி அவருடைய ஆர்டரோட சேர்ப்பார். பொன்னவராதி பாலிச்சாமி விளம்பரம் போறான் கராட்டா தான் போறான்.
நாடக நடிகர் ஒரு 10 டீ வாங்கிட்டு கொடுங்கண்ணே. ஏஜென்ட்டுக்காரர் பாவம் கெஞ்சுறாரு. ஆமா பாவம். அதுக்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாய் தந்தை விளக்கூடிய தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமையினார் எம் மணி விரும்பி தாளத்தை வாசிப்பார். தாளத்தை எடுத்துட்டு வா. இப்ப நான் பாடுற பாட்டுக்கு நீ தாளம் போடணும். சரிண்ணே பாடுனே. பாடுறியா? போட்டுருவியா? சரி. எல்லாம் ரெடி ஆயிக்கீங்கப்பா. தாளம் தானே போடணும். பாலு நீ ரெடி ஆயிக்க. சரியா? தாளம் தானே போடணும். தாளத்தை போடணும். சரியா? நான் பாடுற பாட்டுக்கு நீ போடணும். சரிண்ணே. ஏ தோட்டுக்கடை ஒரு ஈரான தாளத்தை போட சொன்னா. ஈரான போட சொன்னா தாளத்தை. தாளத்தை காலியாடா போட சொன்னா. பாட்டுக்கு வாசிக்கணும் சொல்லணும். வாசிக்க சொன்னா போட சொல்றேனா? இங்க வாடாப்பா. சரி நான் பாடுற பாட்டுக்கு நீ வாசி. சரி. சரியா? ஏ தோட்டுக்கடை ஓரத்திலே தோடு ஒண்ணாங்க தோடு ரெண்டாங்க தோடு மூணாங்க வாங்க சொன்னேன். இந்த பாட்டு நல்லா போட்ட. கைய கொடு. நீ சிறந்த தாளக்காரன் ஒத்துக்க. விட மாட்டேன். இங்க வா. விட மாட்டேன் வா. அடுத்து இன்னும் பாட்டு சொல்லுவேன். என்ன பாட்டு? இந்த பாட்டுக்கு நீ ஈஸியா வாசிப்பிட்ட. சரி. இந்த பாட்டுக்கு நீ தாளத்தை வாசிக்கணும். சரியா? காத்து மேல காத்து கீழே வாசிரா தாளத்தை. எப்படி வாசிக்கிறது? மாப்ள அவர் எப்படி சையை கொண்டு போறாரோ அதே கொண்டு போறோம். காத்து மேல தட்டு காத்து கீழே. என்னடா காய் அடிக்கிற மாதிரி கொண்டு போற? காத்து கீழே காத்து சைடுல காத்து ரைட்ல காத்து கவட்டையில தாளத்தை வாசிரா. ஏய் காய் அடிச்சாலும் சரியா? இந்த பாட்டு வேணா இன்னொரு பாட்டு பாடுறேன். இதுக்கு நல்ல பாட்டு ஒழுங்கா சொல்லு. இன்ஸ்டாவில் வந்து இதுலதான் வியூவர்ஸ் அதிகமா போகுது. எப்படி? சரியா? என்ன பாட்டு? அன்னத்தை பாத்தியா அப்பத்த கேட்டியா கே 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 கே. தாளம் போடுறான்னா பாத்திரத்துக்கு பேர் விட்டுறேன். போடா எப்பா அந்த பாட்டுக்கு இப்படிதான் வரும். அப்படியா? சரி. அதுக்கு வண்ணத்திற்கு சொல்லக்கூடிய ராஜ்ய நடிகர் SS ராமு சீன் கம்பெனிக்கு இருப்பிட வளநாடு கை காட்டி அதுக்கு அடுத்ததாக எங்களுக்கு ஒளிபெருக்கின்ற சொல்லக்கூடிய தெல்ல தெளிவாக சேர்த்து கொடுப்பது ஒளி அணுவொலி அமைப்பு ஸ்ரீ சின்னம்மாள் ஆடியோஸ் லிங்கவாடி மற்றும் ஒளி அமைப்பு ஆர் கண்ணன் நா கோவில்பட்டி இருவு ஒழுவிற்கு சிறந்த முறையில் நாடக அமைப்பாளர் மகி அருமையப்பா SN ராஜப்பா மற்றும் ஏரக்காப்பட்டி அவர்கள் செல் நம்பர் 90 47 32 87 73. இந்த இடம் மட்டுமல்ல வள்ளிதிரமன் சத்யான் சௌத்ரி ஹரிச்சந்திரா பவளக்கொடி மற்றும் தூக்கி மற்றும் பாண்டிச்சாமி முத்தாலம்மன் மற்றும் காத்தவராயன் பாசுவதும் எண்ணற்ற நாடகம் சிறந்த முறையில் அமைத்து தர நன்றியை தெரிந்து கொண்டு அதுக்கடுத்தபடியாக சிறந்த முறையில் இப்படிக்கு பள்ளப்பட்டி கிராம பொதுமக்கள் மனமார்ந்த நன்றி நடித்து வணக்கத்தை தெரிந்து கொண்டு எங்களுக்கு சாப்பாடு அருமையான ஒரு ஏற்பாடு சாப்பாடு உபயோக செய்த அருமை உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அன்னதானத்தின் நிதானத்தோடு வழங்கிய அருமை சகோதரர்களுக்கும் மற்றும் உரிமையாளர்களுக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிகை வணக்கத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு ஆறழகி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிட்டு திண்டுக்கல் முட்டு திரைப்பட புகழ் அப்படின்னு சொல்லக்கூடிய வயசுக்கு வந்து சில மாதங்களே ஆன என்ன மாசம் வச்சான்? என்ன மாசம்பா? மே மாசம் எத்தனாம் தேதி? 12ஆம் தேதி. என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. என்ன நட்சத்திரம்? ராகு கிழமை. யமகண்டமா ராகுலமா? யமகண்டம் தான். என்ன நட்சத்திரம்? என்ன நட்சத்திரம்? இந்த பிள்ளைக்கு கவட்ட நட்சத்திரம். ஏய் அது என்ன புதுசா இருக்கு? இப்ப கவட்ட நட்சத்திரம் புதுசா வச்சிருக்காங்க. பிரியா பரவுடன் சார் அடிக்க காத்து கொண்டு இருக்கிறாள். ஏ ஆத்தா தோரமா வரியா பாத்தா கமலே போறியா அடி அக்கம் பக்கம் யாரும் இல்லை அள்ளிக்கலாம் பாபுலே ஆத்தா தோரமா வரியா நான் பாத்தா கமலே போறியா. அதுக்கு என்னை பத்தி தெரிந்து விடாந்திரியாவட்டும் வீட்டு பிள்ளை மாக்கி சின்ன நடிகர் மாக்கி குட்டி அழகர் பப்புன் லொட்டு லட்சம் சேர்ந்து வந்து முடிவரை நான் தான் வந்து அடுப்பேன். அதுக்கப்புறம் காலதாமம் காரியத்தை கேடு உங்களை என்ன சிரிக்க வைத்துக் கொண்டிருக்கலாம். மணியை கொஞ்சம் காலதாமம் வைக்கிட்டது அதனால கொஞ்சம் பிடிச்சிரு பிள்ளைய வெளியே தருவோம். காலதாமம் காரியத்தை கேடு. ஹல் ஹல் ஹல்
தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா வெக்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா ஆடக நாடு என்றாலும் இது நம் நாட்டு கிடாகுமா எங்களுக்கு ஒளிநாடு என்று சொல்லக்கூடிய KR மீடியா அண்ணாவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிகின்ற வணக்கம் KR மீடியா அண்ணாவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நடிகின்ற வணக்கம் பல்.